ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லெமன் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெமனை வேக வச்சு எடுத்துக்கணும். லெமன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்கணும். 7 லெமனு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டுனதும் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் டைம் இருக்கிறப்ப நீங்கள் ஊறுகாய் செஞ்சுக்கலாம், கெட்டு போகாது. இந்த உப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் 1 or 2 days கழித்து கூட நீங்கள் ஊறுகாய் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற லெமனை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியது, நம்ம வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வெந்தயம் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 to 5 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 1/2 teaspoon அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலேயே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம லெமன் வேக வச்சப்போ தண்ணி கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை தூர ஊற்றிடக்கூடாது. தண்ணி நல்லா ஓரளவு வற்றினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெந்தய பவுடர் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுலேருந்து 2 teaspoon அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ரெட் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுறணும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.